கடந்த 2 வருஷமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் தமிழக வெற்றி கழக சார்பாக கழக மாவட்ட பொறுப்பாளராக இருந்து அஜிதா அக்மல் அவர்கள் தான் எல்லா இடத்துக்கும் நல்லா சிறப்பாக போய்கிட்டு இருந்தாங்க, வந்துட்டு இருந்தாங்க, நல்லா பண்ணுறாங்க. அதுபோக பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிற இதை கொண்டு வந்து எல்லா மக்களோடையும் சமத்துவமாக பழக வைக்க எல்லாமே சிறப்பாக பண்ணி இன்றைக்கி ஒரு உச்ச லெவலுக்கு திமுகவுடைய கோட்டையாக இருந்த தூத்துக்குடியவே மாற்றி காட்டி இதுதான் டிவிக்கே உடைய கோட்டை அப்படிங்கிறது கொண்டு வந்துட்டு இருந்தவங்கள இன்றைக்கி இப்படி ஒரு நிலைமையில் நிப்பாட்டியிருக்காங்க. இது தலைவர் விஜய் அவர்கள் வந்து விசாரித்து யாருக்கு மாவட்டம் கொடுக்கணுங்கிறத நீங்கள் தெளிவாக முன்னெடுத்து அவங்கள விசாரிக்கணுங்கிறத என்னுடைய ரசிகனான கோரிக்கையும் தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகியோட கோரிக்கையாகவும் நினச்சி நான் சொல்கிறேன். அந்த அக்காவை கூப்பிட்டு பேசி என்னங்கிறத நீங்கள் பதவி கொடுங்க, பொறுப்பு ஒப்படைங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் டிவிக்கே வெற்றி பெறதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்குன்னா அந்த அக்கா நின்னா மட்டும்தான் முடியும். வேறு யாரை நிப்பாட்டினாலும் நீங்கள் வந்து என் தலைவரும் ரசிகன வாயால் சொல்லக்கூடாது, ஒரு நிர்வாகியும் சொல்லக்கூடாது. எனக்கு அந்த இது ஆட்சேபணம் இல்லை. ஆனால் தமிழக வெற்றிகளுடைய தளபதி தலைவர் விஜய் வந்து அவங்கள கூப்பிட்டு விசாரித்து அவங்களுடைய அடிப்படை தேவை என்னங்கிறத கேட்டு எங்கள் அக்கா அஜிதா அக்மல் அவர்களுக்கு பதவி வழங்க வேண்டும் என்று தாழ்வுடன் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தூத்துக்குடி மாவட்ட பொறுத்தளவு தமிழக வெற்றி கழகத்திலேருந்து அஜிதா அக்மல் வந்து பதவி எடுத்து எல்லா இடத்துக்கும் போய்கிட்டு இருந்தனால திமுகவோட கோட்டையாக இருக்கிற தூத்துக்குடியே கண்டு அஞ்சுற அளவுக்கு அந்த அக்காவுடைய செயல்பாடுகள் இருந்துச்சு. இளைஞர்கள் பட்டாலும் அவங்க பின்னாடி இருக்கீங்கன்னா அவருடைய காணொலி இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்களுடைய ஃபேன் பேஜுன்னு தனியாக இருக்குது. அந்த லெவலுக்கு அவங்க முன்னேறி வந்திருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சு எடுத்து பண்ணணும். யாருக்கு பதவி வழங்கினாலும் தளபதி விஜய் யோசனை பண்ணி பண்ணுங்கள். ஆனால் அந்த அக்காவோட இதை நீங்கள் கோரிக்கை கேட்டு நிறைவேற்றி பண்ணுங்கள் தளபதி அவர்களே.